வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.3ல் 15வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 14வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 15 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பெரு பொது காரணி 5 எனில் அவ்வெண்கள் யாவை? 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 300ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஈரிலக்க எண்களினோட மீப்பெரு பொது காரணி என்னான்னு சொல்லியிருக்காங்கன்னா 5, HCFங்கிறது 5. எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளவு? 300. அந்த 2 எண்களோட மீப்பெரும் பொது காரணி 5. மீப்பெரும் பொது காரணி 5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீப்பெரும் பொது காரணி இந்த 2 நம்பருக்கும் பொதுவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ இந்த பொது காரணியை வச்சுக்கிட்டு நான் அந்த இரு எண்களை எழுத போகிறேன். அந்த இரு எண்கள் எப்படி எழுதுறேன்னா 5x, 5y 5x, 5y. நான் ஏன் 5x, 5yன்னு எழுதுறேன்னா அதோட ஃபேக்டரை இதோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு அந்த இரு எண்களும் கிடச்சிரும். HCFோட மல்டிபிள் பண்ணோம்னா அந்த இரு எண்கள் நமக்கு கிடச்சிரும். அதனால் நான் அதை எக்ஸுங்கிற இடத்துல அந்த வேல்யூவை போட்டோன்னா அது மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அந்த இரு எண்கள் கிடச்சிரும். அதனால தான் நான் இதை எழுதியிருக்கேன் 5x, 5yன்னு எழுதியிருக்கேன். அப்போ இரு எண்களின் பெருக்கற் பலனை இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிபிள் எழுதிக்கிறோம். இதோட பெருக்கற் பலன் தான் 300ன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் ஈக்குவல் டு 300. இதோட பெருக்கற் பலன் எவ்வளவு? 300. அதனால தான் அந்த 300 எழுதியிருக்கேன். இப்போ 5xம் 5yயும் கூட்டினோம்னா 5xy, சாரி அங்கே எக்ஸ் வரும், 25xy 25xy ஈக்குவல் டு 300. அப்போ xy ஈக்குவல் டு எவ்வளவு? இந்த 25 இங்கிட்டு பையில் வரும். அப்போ 300/25. இந்த 25ஆல் 300 அடித்தோம்னா 300 வேணால் 30 ஃபஸ்ட்டு அடிப்போம். ஒரு 25 இதில் ஒரு 25 தான் இருக்குது. மீதி எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. 5ஓட ஒரு 0 இருக்கா? 50. 2 25 50 ஈக்குவல் டு xy ஈக்குவல் டு 12. இப்போ xy நம்ம கண்டுபிடிச்சாச்சு. xy இந்த xyயோட பெருக்கற் பலனை நம்ம எழுத போகிறோம் 12. இப்போ 12 எப்படி 12ஓட ஃபேக்டர்லாம் எப்படி இருக்கும்? 1, 12. ஓகே, 1, 12ன்னு வரும். அதே மாதிரி 2, 6ன்னு எழுதலாம். இதோட ஃபேக்டரை 2, 6ன்னு எழுதலாம். 12ஓட ஃபேக்டரை 2, 6ன்னு எழுதலாம். அதே மாதிரி 3, 4ன்னு எழுதலாம். 12ஓட ஃபேக்டரை 3 12. அப்போ இங்கே 3, 4ன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதை வச்சுக்கிட்டு இதை ஒவ்வொன்றையும் நம்ம இந்த 5x, 5yயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஆன்சர் வருதுன்னு இந்த 5x, 5yயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 5x, 5y 5x, 5y ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 12 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1, 5 இன்ட்டு வராது சாரி எங்களுக்கு இன்ட்டு வராது இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 12 கொடுத்து பெருக்கி பார்க்கணும். பெருக்கி ஆன்சர் போடணும், மல்டிபிள் பண்ணி போடணும். இப்போ 5 இன்ட்டு 1 5, 5 இப்போ 5 இன்ட்டு 12ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 60. 12 60. இப்போ நமக்கு இது ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள் 5x, 5y. இப்போ 5xக்கு பதிலாக நம்ம 2, ஒய்க்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 5க்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணோம்னா 10. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 30. மல்டிபிள் பண்ணால் 30.
அதே மாதிரி 5x அடுத்த ஃபேக்டரை வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். 3 5 எக்ஸுக்கு பதிலாக 3 5 × 3 அதே மாதிரி 5 × y 5 × 4 ஒய்க்கு பதிலாக 4 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் 4 அப்போ பெருக்கினோம்னா 15 அப்புறம் மல்டிபிள் பண்ணோம்னா 20 4 5 20 3 15 இது இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இதை வச்சுக்கிட்டு இது எதில் வரும்னு பார்க்குறோம். இப்போ வந்து 5ங்கிறது வந்து ஓர் இலக்க எண். இங்கே என்ன சொல்கிறாங்க 2 ஈர் இலக்க எண்ணுன்னு சொல்கிறாங்க, ஈர் இலக்க எண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஓர் இலக்க எண்ணு தான் இருக்குது. அப்போ இது வராது, நமக்கு இது வந்து வராது. அடுத்து இதை எடுத்துக்குவோம் 10,30 இது 10,30 வந்து நம்ம வந்து டேனா மெத்தடில் போட்டு பார்ப்போம். இதோட மீப்பெரும் பொது காரணி எதுவாக இருக்குன்னு பார்ப்போம், HCF எவ்வளோ தான் இருக்குன்னு. அதனால் இப்போ 2ஆல் போட்டோம்னா 2 10 2 10 15 2 30 இதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 3 5 15. இப்போ இதோட மீப்பெரும் பொது காரணி என்ன இருக்குது 2 × 5 2 × 5னா 10. அப்போ இது வராது. நமக்கு வந்து மீப்பெரும் பொது காரணி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5. அப்போ இந்த இதுவும் வராது. மீப்பெரும் பொது காரணி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே உள்ளதை பார்ப்போம். இதையும் அதே மாதிரி டானா மெத்தடில் போட்டு பார்ப்போம். 15,20 15,20 இதையும் டானா மெத்தடில் போட்டோம்னா 5 5ஆல் ஊற்றோம்னா 3 5 15 4 5 20. இப்போ இதோட மீப்பெரும் பொது காரணி எவ்வளவு 5, மீப்பெரும் பொது காரணி 5. இப்போ இது கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இது தான் பொது காரணி வந்து இதோட பொது காரணி எவ்வளவு 5. அப்போ அந்த இரு எண்கள் என்னது 15,20. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அந்த இரு எண்கள் யாவைன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த இரு எண்கள்னு எடுத்து எழுதுவோம். கொஷினில் பாருங்கள் அவ் எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இரு எண்கள் அப்படின்னு போட்டு இரு எண்கள் 15,20. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.